அக்ஷரா உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னடி? இது செல்வா சார் இருக்கார்ல, இவதுக்கு நம்ம பேர் அழுத்து விட்றான். அவர் என்ன பண்ணாரு? அடியே பேப்பர் கரெக்ஷனாக ரூம்லேயே வச்சு பண்ணிட்டாரு. நான் நினச்ச மணி. ஐயோ, அப்புறம்? நான் விட்டுருனாக்கும். அப்புறம் என்னடி பண்ண? வாயை திறக்க முடியாத பண்ணிட்டல. என்ன பண்ண? நீ சொன்ன ட்ரீட்மெண்ட் தான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஆமாடி, ஒர்க் அவுட் ஆகாமல் எப்படி இருக்கும்? பாவம் அப்படி அவர் வேணும்னே என் பேப்பரை தேடி எடுத்து திட்டு வராரு. அப்போ நான் சும்மா இருந்தால் திட்டு வாங்கிட்டு உட்கார சொல்றியா? சும்மாவே அவர் திட்டுறதுலாம் பத்தாதா? சரி விடு, ரொம்ப ஓவராக பண்ணி விட்டுறாத. பாவம் அப்படி அவர். அவரெல்லாம் பாவம் இல்லை, நான் தான் பாவம். சரிடி. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது ஏதாவது இவளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்களோ? அண்ணே உங்களை தான். என்ன இல்லை, பேப்பர் கரெக்ஷன் பண்ண விடாத அளவுக்கு என்ன பண்ணா? இல்லை ஒன்றும் பண்ணலையே. என்ன ஒன்றும் பண்ணலேன்றீங்க? அவள் அவ்வளோ பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சொல்கிறல்லடா ஒன்றும் பண்ணல. கெஞ்சினா வேண்டாம் திட்டாதீங்க அப்படின்னா சரி பாவமே போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பாத்தியாடி திமுற? நான் கெஞ்சினா இவகிட்ட என்னம்மா போய் பேசுகிறாரு பாரு. பொய் சொல்கிறீங்களாமே? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் அங்கே ரிப்ளை வருதே. நீ ரோட்டை மட்டும் பார்த்து வண்டி ஓட்டுறா, ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க ஆளாளுக்கு? நீங்கள் தான் சும்மா போன என்ன, எதுக்கு அவங்களோட வம்புழுத்துட்ருக்கீங்க? ஏம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா. நீங்கள் காரை மட்டும் ஓட்டுங்க. சரி. நீ இன்னைக்கு என்ன அழகாக இருக்கா? உங்களுக்கு என்னைக்கு தான் அழகாக இல்லாமல் இருந்திருக்கேன்? இல்லடி, நான் பார்க்குறப்பெல்லாம் அப்படி தான் தோணுது. தோணும் உங்களுக்கு. ஏன் தோணாது? ஹலோ பாஸ், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். சும்மா இருடி. தெரியுமே, தெரிஞ்சுன்னு தான் சொல்கிறேன். நீங்களுமா? நான் உண்மையாக தான்டா சும்மா சொல்கிறேன். அழகாக இருக்க தெரியுமா? டேய் தம்பி, அண்ணன் ஒருத்த உட்காந்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. பார்த்துட்டேனே, நீங்கள் தானே இருக்கீங்க, அதனால தான். அடிங்க. நீங்கள் வேணால் கார் ஓட்டுறீங்களா? நீலா, நீ எதுக்கு அக்ஷரா கூட பின்னாடி உட்காந்துருக்க? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லை உனக்கு? நீ வா, செல்வா கார் ஓட்டட்டும், நீ அவர் கூட முன்னாடி உட்காந்துக்கோ. இல்லையே, எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே. இவாளே ஒரு சரியான அறவைக்காடு. இவளுக்கு என்ன புரிய போகுது? ஏதாவது சொன்னீங்களா என்ன? இல்லையே, நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லையே, நீங்கள் பேசுன மாதிரி எனக்கு கேட்டுச்சேன். நான் பேசவே இல்லையே. என்னண்ணே, இது ஒழுங்காக ரோட்டை பார்த்து கார் ஓட்டுடா. சரி. செல்வா சார். இல்லை, என்ன சொல்கிறாரு அவர்? எனக்கு என்னமோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. என்னது? ஏடி நீ என்ன டியூப் லைட்டா? ஹலோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. என்ன? ஒன்றும் இல்லடி. சொல்லுங்க பாஸ். அது அவனுக்கு அக்ஷரா கூட உட்காரணுமா, நீ வந்து முன்னாடி உட்காருவியா? எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே. எப்படா செல்வா இவ கூடலாம் குப்பை கொட்டுறது? நீங்கள் குப்பையை அப்புறம் கொட்டுங்க. இங்கே பாரு, வந்தேன்னா ஒரே அடி தான், காதை கேட்காத அளவுக்கு பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு எதுவும் கேட்காது, நீ சைலண்டாகவே வர மாதிரி ஆயிரும். எதையா காது கேட்காம பண்ணிடுவீங்களா? ஆமாம், வாயை திறக்கவே கூடாது சொல்லிட்டேன். எதுக்கு? ஏன் வாயி? நான் பேசுவேன், கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். சேம் அட் த சேம். எனக்கும் என் வாய் தான், நான் ஒன்றும் உன் வாயில் பேசலை. புரியல. ஏம்மா உனக்கு என்னதாம்மா புரியும்? புரிய மாதிரி சொன்னால் எல்லாமே புரியும். அவன் எல்லாத்தையும் ஓப்பனாக தானே பேசிகிட்டு இருக்கான், அப்படியே உனக்கு விளங்கலை. இதில் நான் பேசுகிறது எங்கிட்ட விளங்கும்? போயா லூசு, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? உன்னை யார் என்கிட்ட கேட்க சொன்னா? ஓவராக பேசாதீங்க. புடி லூசு. போடா லூசு. இதே போடாவா? ஆமாம், டா. யூ கால் டி, ஐ கால் டா. ஓகே? புரியலை. நீங்கள் சொன்னது மட்டும் எனக்கு விளங்குது, போங்க. ஷவா கடவுளே. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு ½ கிட்ட. இன்னும் ½ பசிக்காதா? சார் சார், ஆமாம் சார், எனக்கும் பசிக்குது சார். பசிக்குதான்? சரி, அவன் தான் சொல்கிறேன் ஒரு ½ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. சரி. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை, அந்த பேக்கில் அவ்வளோ பேக் பண்ணல. ஆமாம். நெயில் பாலிஷ் இருக்கான்னு கூட பார்த்தல. ஆமாம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஞாபகத்திலே இல்லையே. அதெல்லாம் இருக்காது. எப்படி இருக்கும், நமக்கு மேக்கப் போடணும், அது ஞாபகம் இருந்தால் போதும். நான் மேக்கப் போடுறது உங்களுக்காக தானே? என்னது, எனக்காக மேக்கப் போடுறியா? ஆமாம், நான் நல்லா நீட்டாக மேக்கப் போட்டால் தானே நீங்கள் என்ன பார்ப்பீங்க. ஓ, அதான் உன் மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லையா? ஓவராக பேசாதீங்க சொல்லிட்டேன். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. லூஸ். ஏனிலா, ஏய்
ஒன்று தான் கேட்குதாண்ணே. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏம்மா சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன், அதான் சாரி சொல்கிறல. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? எனக்கு என்ன தெரியும், இன்னும் கெஞ்சுங்க. ஏதோ கெஞ்சவா? ஆமாம், இன்னும் நல்லா. சரிதான் போடி. கொஞ்ச நேரம் கூட கெஞ்ச முடியாது உங்களால. இப்போ என்ன சொன்னாங்க? உண்மையை சொன்னதில் உங்களுக்கு கோவம் வந்துருச்சோ? நீங்கள் மட்டும் வித்தியாசமான பிறவி. நீ எனக்கும் மேலே. மாமா இன்னும் எவ்வளோ தூரம் மாமா? என்னடி இருக்க வாய்ஸ் உள்ளே போகுது. பசிக்குது. சரி, எப்படி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்குமா? என்னது? இல்லை, இவ்வளோ பூ வச்சுருக்கேன், செடை பின்னிருக்கேன், எனக்கு பிடிக்கும்னு மறக்காம ரோஸ் வேறு வச்சுருக்கேன், மேக்கப்பும் போட்டிருக்கேன். நான் மேக்கப் போடலை, பொட்டு கூட வைக்கல பாருங்களேன். பொட்டு தான் வைக்கல, அங்கே தான் பூசி வச்சுருக்கேன்ல மூஞ்சி ஃபுல்லாக. என்ன மாமா? சரிடி, நல்லா சொல்கிறல, இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஓகே. அவன் போகிற வழியில் ஏதாவது கடை இருந்தால் பாரு மாமா. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, ஹோட்டல் வந்துட்டோம். சரி சரி, அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சாங் ப்ளே பண்ண, சூப்பராக இருக்கட்டும். சித்தார்த் சார், ஆமாம், ஏதாச்சும் ஒரு நல்ல சாங் போடுங்க, சூப்பர் சாங்கை போடுங்க. நான் சொல்கிற சாங் போடுறோம், சொல்லுங்கண்ணே. இல்லை இல்லை, அவர் சொல்கிற சாங்லாம் வேண்டாம், நல்ல சாங், ரொமான்டிக் சாங் போடுங்க. ஏன் அண்ணனோட டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட்டு தான். ஆமாம், நீங்கள் தான் சொல்லிக்கணும். என்னடா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? என்னத்தை நான் சொல்லிக்கிட்டு, மேடம் சொல்கிறாங்களே கேளு. சரி. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. சரி, ஹோட்டல் வந்துருச்சு, இறங்குறீங்களா? சரிடா. அடி உன்னை நான் மறந்த வேளையில் உன் காதல் மாறுமா? உன்மேல் நான் கொண்ட காதல், என் மேல் நீ கொண்ட காதல், எதை நீ உயர்வாக என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு தான் நிற்கிறேன். இல்லை, கையை பிடிச்சிட்டு நிற்கிறிய, பயமாக இருக்கா என்ன? எனக்கு பயமா இல்லை, நான் கையை பிடிச்சதுனால நீங்கள் தான் நடுங்குறீங்க, என்னன்னு தெரியலையே. இங்கே பாரு, சித்தார்த் அக்ஷரா இருக்காங்க, தெரியலையா உனக்கு? தெரியுதே. அவன் என்ன நினைப்பா என்னை பற்றி? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. வாய்க்கு ஒன்றும் குறைச்சிடல நிலா, கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏங்க, இது புது இடம், எனக்கு பயமாக இருக்குது. என்னது பயமாக இருக்கா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததே இல்லை. ஓ அப்படியா? சரி. வாங்க உள்ளே போகலாம். அவர்கிட்ட கேளுங்க, எதுக்கு இங்கே நிற்கணும். சரி. மாமா, என்னடி? அங்கே நிலாவையும் செல்வா மாமாவையும் பாருவேன். எதுக்கு? நீ பாரு மாமா. நான் இறங்கும் போதே பார்த்துட்டேன்டி, கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்களா, அதானே? ஆமாம். அதுக்கு என்னடி? அதுக்கு என்ன இப்போ? இல்லை, வெளியே பார்க்க தான் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க, பாரேன். கண்ணு வைக்காதடி. இல்லை சொல்கிறேன், நீங்களும் தான் இருக்கீங்களே. இங்கே பாரு, நான் செவனேன்னு நிற்கிறேன், தேவையில்லாமல் பார்த்துக்கோ, அப்புறம் உனக்கு தான் டேஞ்சர். இல்லை மாமா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. அப்புறம் எப்படி சொல்கிற? டேய், சொல்லுங்க. இல்லைடா, உள்ளே போக வேண்டியதானே, இங்கேனே நின்றுட்டுருக்கோமே, அதான் கேட்குறேன். இந்த ஒரு நிமிஷம், மேனேஜர் வர்றாரு, கேட்டுட்டு அப்புறம் உள்ளே போகலாம். எதுக்குடா? இல்லை, நான் எப்போ வந்தாலும் அவர் வருவார், சொல்லியிருக்கேன், வந்துடுவார். சரி. வெல்கம் சார். சார் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார் சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் சார். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்தோம். இது யார் சார், உங்கள் ஒய்ஃபா? ஆனால் கூடிய சீக்கிரம் ஒய்ஃப் ஆயிடுவாங்க. நீ இன்றி மூடுவே என் வானோ. ஓ அப்படியா, நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேண்ணா. என்ன மேடம் அண்ணன்றீங்க? இல்லைண்ணா, எப்போ வந்து போனாலும் இங்கே தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அன்பாக தான் பேசுகிறீங்க, சாருன்னு சொன்னாலும் அன்பாக தான் பேசுகிறீங்க. நானும் அண்ணனே சொல்கிறேனே. சரிங்க மேடம். இல்லைண்ணா, மேடம்லாம் சொல்ல வேண்டாம், தங்கச்சின்னு சொல்லுங்கள். சரிம்மா. என்ன சார், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க போலியே. ஆமாம் ஆமாம், அது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு பாருங்க. இது உங்கள் அண்ணாவா சார்? ஆமாம், இது என்னோட 2வது அண்ணன் செல்வா, இவங்க அவங்களோட ஒய்ஃப். வெல்கம் சார். வெல்கம் மேடம். சார், நீங்கள் எப்போவும் எடுத்திருக்க அதே ரூம் தான், நீங்கள் போங்க. ஓகே. அப்போ நான் போவேன் சார். ஓகே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். சார், லக்கேஜ் எடுக்க ஆள் வர சொல்லவா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார், ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என் நம்பருக்கே கால் பண்ணுங்கள். ஓகே. போகலாமா? சரிடா போகலாம். அண்ணா, அப்புறம் ஒரு ரூம் நமக்கு, ஒரு ரூம் அவங்களுக்கு. அப்படியா? ஆமாம். நிலா, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சார். ஏம்மா நீ வேறம்மா, சாரு மோருன்னுக்கிட்டு அதை தூக்கி குப்பையில் போடு, சித்தார்த்தனே கூப்பிடு. இல்லை, அது எப்படி கூப்பிட முடியும்? வாயால் சொல்ல போகிறேன், இதில் என்ன இருக்குது? இல்லை சார்,
நீங்கள் என்னை விட பெரியவங்க. ஸோ நான் அப்படி கூப்பிட்டேன்னா மரியாதையாக இருக்காது. பரவாயில்லடா, இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கே. பரவாயில்லன்னு சொல்கிறல்ல. இல்லை பரவாயில்ல, நான் சார்னே கூப்பிட்றேன். அண்ணே, இது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குண்ணே. அண்ணியன் மாதிரி இருக்கு. உனக்கு என்னடா அண்ணியன் மாதிரி இருக்கு? நீலாம் உங்களோட ஒய்ஃபு. ஸோ அதனால் நானே மரியாதை தான் கூப்பிடணும். என்னோட சின்ன பொண்ணுன்றதுனால சரி அப்படின்னு நிலான்னு நான் கூப்பிட்றேன். அந்த பொண்ணாவது என்னை சித்தார்த்துன்னு கூப்பிடல, சார்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். வேணும்னா மாமான்னு கூப்பிட சொல்லிடு. மாமாவா? ஆமாடா, ராகவன் கூப்பிடுறாள், அப்படி கூப்பிட சொல்லு. நல்லாவா இருக்கு? இல்லைன்னா அண்ணன் கூப்பிட சொல்றியா? அது முறை நல்லா இருக்காதுல்ல. அப்போ அப்படியே சொல்லு. வேணாம், அந்த பொண்ணு சார்னே சொல்லட்டும். இப்போ எதுக்கு இதுக்கெலாம் தயங்குறீங்க? நிலா, நீ வேணா சித்தார்த் மாமான்னு கூப்பிடு. இதை சித்தார்த் மாமாவா? ஆமாடி, உன்னை விட பெரியவங்கன்னு சொல்கிறல, ஸோ மாமான்னு கூப்பிட்டுரு. உன்னை விட சின்னவங்களா இருந்தால், இல்லை தெரியாதவங்களா இருந்தால் அப்படின்னா குழந்தைன்னு கூப்பிடலாம். தெரிஞ்சவங்க, ஸோ வயசில் பெரியவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நீ மாமானே கூப்பிட்ரு. இதுதான் முறையாகவும் இருக்கும். சரி, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். சார், உங்களுக்கு ஓகேவா? என்னேவா? ஆமாம், நம்ம மாமான்னு கூப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதே. ஹலோ, கூப்பிட சொன்னதே நாங்கள் தான். சரி வா போகலாம். போகலாமாடா? போகலாம். அச்சுமா, உங்கள் ரூம் வந்து எங்கள் ரூம்க்கு எட்டாப்பில் தான், 106. ஓகே? சரி மாமா. டே சித்து. சொல்லுங்க. இல்லைடா, சேஃப் தானே? என்ன சேஃப் தானே? இல்லைடா, நம்ம 2 பேரும் தனியாக, இவங்க 2 பேரும் தனியாக எதுக்கு விடணும்? புரியல எனக்கு. நீ வேணா அக்ஷரா கூட போ, நான் நிலா கூட இருக்கேன். ஏன்? இல்லைடா, நீ வந்திருக்க வேலை அப்படி, அதான் சொல்கிறேன். சேஃப் கிடையாது. ஒன்று நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேர் பக்கத்தில் நம்ம 2 பேர் இருந்தே ஆகணும். நான் நிலா பக்கத்தில் இருக்கேன், நீ அக்ஷரா பக்கத்தில் இருந்துக்கோ. என்ன காமெடி பண்ணுறீங்களா? சொல்கிறது செய்டா. சரி, இங்கே பாரு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா? இதை எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை, சொல்கிறது நல்லதுன்னு தோணுச்சாதான். என்னைன்னா அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டீங்க? இல்லைடா, பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருக்கும்போது பற்றிக்கும்ல, அதான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? இல்லைடா, நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை. கல்யாணம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதான் அப்படி சொல்கிறேன். நீ பையன், அந்த பொண்ணு, அதான் யோசிச்சுக்கோ கொஞ்சம். இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அவங்க 2 பேர்த்தையும் தனியாக, நம்ம 2 பேரும் தனியாக போகணும்னு சொன்னேன். கேட்டிங்களா? சேஃப் முக்கியம் இல்லைடா, அதுக்கு முன்னாடி எனக்கு தன்மானம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம். இங்கே 2மே இல்லையே. சரி, விட்றா. சரி, பார்த்துக்கோ. சரி. ஏய், சொல்லுங்க. இப்போ எதுக்கு நீ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்க? இல்லை, சும்மா தான். புரியல. சும்மானா? இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. எதை ஒரு மாதிரி இருக்கா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. இல்லை, நான் வேற வயசு பொண்ணு. சரி, நான் கூட தான் வயசு பையன். இல்லை, நான் அதை சொல்லலை. நான் மட்டும் உங்கள் கூட தனியாக இருக்கேனே, பயமாக இருக்கு. அடச்சை, திரும்பு. திரும்புன்னு சொல்கிறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்புன்னு. மாவாளே, திரும்பவா மற்ற இருடி. மாமா, என்ன பண்ணுற? இல்லை, நீ தானே பயந்து போய் உட்காந்துருந்தா, அதான் பயத்தை போக்கிடுவோம். இதை நினச்சி தானே நான் பயந்து உட்காந்துருந்தேன். நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? பயம்லாம் இருக்கலாமா தங்கம்? நீ என்னடா பிள்ளை மாதிரி பேசுகிற? ஆமாடி, நான் உனக்கு வில்லன் தானே. மாமா, விளையாடாது மாமா, எனக்கு பயமாக இருக்கு. மாமா தானடி. மாமாவா? அது அச்சுமா. இல்லடி, காலையில் கோயிலில் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கு. புரியல. இல்லடி, இப்போவும் மல்லிகைப்பூ, எனக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ்லாம் கூட வச்சிருக்க. அதுக்கு எனக்கு வேணும். என்னது? எல்லாமே வேணும். நீ சொல்கிறதுல உண்மையா? ஆமாடி, உன்கிட்ட இதுக்கு நான் போய் சொல்ல போகிறேன். எனக்கு பயமாக இருக்குடா. மாமா இருக்கலடா சும்மா. அதுதானே என் பயமே. மாமா, வேண்டாம் மாமா. எனக்கு வேணுமே. இல்லை, எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும்டி. மாமா மாமான்னு சொல்கிற பத்தியா? எனக்கு அப்போ தான் இன்னும் வேணும்னே சொல்லுது. உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீமூச்சா என்னை கொல்லாதே. ப்ளீஸ் மாமா, வேண்டாம். நீ ஏன்டி அழுகிற மாதிரி இருக்க? இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்.
ஏன் நான் சும்மா தாண்டி பண்ணேன். இல்லை, நான் இப்போவே வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு, ரொம்பலாம் ஓரம் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் அப்போ மட்டும் எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அந்த மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கே திரும்பி உட்காந்துருக்க? ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாம் பண்ணுறது நீயே, அப்புறம் ஏமா குறை சொல்கிற? சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண லூசே. இல்லை, நான் இப்போவே வீட்டுக்கு போகிறேன். இப்போவே வீட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் அப்பா நான் பஸ் விட்ருக்கான். தேவையில்லாமல் எங்கள் அப்பாவெல்லாம் பேசக்கூடாது. ஹே லூசு, என்ன? நான் இப்போவே வீட்டுக்கு போகிறேன். சும்மா தாண்டி பண்ண. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பாரு, எனக்கு எரிச்சல் வந்துருப்புறோம். என்னை பார்த்தா என்ன அப்படியே தெரியுது உனக்கு? ஆமாம், அப்படி தான் தெரியுது. எது? இங்கே பாரு, என்ன? சாரி சரியா? போ. சாரிடா சும்மா. அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ ஏன் சொன்னாலும் சரி, அதாவது நான் லவ் பண்ணுற பொண்ணாகவே இருந்தாலும் என் கையால் கட்டின தாலி அவள் கழுத்தில் ஏறினதுக்கு அப்புறமாவும் அவள் சம்மதத்தோட மட்டும்தான் என் சுண்டு விரலாக இருந்தாலும் அவன் மேலே படும். சரியா? நிஜமாவா? இங்கே பாரு, கடுப்பேற்றிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நல்லா கொட்டிக்கிட்டல, அப்போ பெசாடுக்கு படு. இப்போ என்னம்மா? நான் பயந்துட்டேன். சாரிடி தங்கம், மாமா மன்னிச்சிரு சரியா? சரி. சரி, இங்கே பாரு, நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். எதுக்கு? எதுக்குமா? பேசாமல் படு. எதுக்கு இந்த ஆகாத வேலையெல்லாம்? சும்மா இருக்கிறவன சும்மாவே இருக்க விட மாட்டீங்க என்ன? மாமா. ஏமா போதும்மா. கோமா? இல்லடி, ஓ மேலே எதுக்கு எனக்கு கோவம்? நீ பெட்டில் படு, நான் கீழே பெட் இருக்குல்ல அதில் படுத்துக்கிறேன். இல்லையே, இங்கே பெட்டு இல்லையே கீழே. எடி, எப்போவும் ஒரு இடம் தானே, எனக்கு தெரியாதா எங்கே இருக்குன்னு? சரி. சரி, இங்கே பாரு, நீ காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டா ஓகே. அப்படி இல்லைன்னா நான் சீக்கிரமாக கிளம்பி போயிடுவேன். எங்க? சொன்னேன்ல, ஒர்க் விஷயமா தான் வந்தேன்னு, அதை பார்க்க வேணாமா? அப்படியா? ஆமாம்மா, அப்படிதான். சரியா? சரி. இங்கே பாரு, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம். செல்வான்னா நிலா வேணும்னா அவங்க உன்னை தேடி வருவாங்க. உனக்கு என்ன வேணுமோ அது ரூம்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? நான் சொல்லிட்டு போகிறேன். சரி. இங்கே பாரு, என்கிட்ட சொல்லாமல் நீ வெளியே போகக்கூடாது. எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்டி. சரி. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் சீக்கிரமாக கிளம்பி போயிடுவேன். நீ அதுக்காக சீக்கிரமாலாம் எழும்பணும்னு அவசியம் கிடையாது. நீ நல்லா தூங்கு. அப்புறம் எனக்கு தெரியாமல் நீ வெளியே போக வேண்டாம். சரி. நல்லா தூங்கு என்ன? சரி, அதான் ஒன்றுமே பண்ணல. சிரிடி. அப்பா, இப்போதான் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கு. லவ் யூ. லவ் யூ டூ மாமா. சரி, நல்லா தூங்கு. சரி. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம். கொஞ்ச நேரத்தில் நானே இவனை தப்பாக நினச்சிட்டேனே. ஆனால் இவ்வளோ நல்லவனாக இருக்கக்கூடாது. இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைடா. போதும் போதும், என்ன புகழ்ந்தது, படு. சரி. கொஞ்சம் ஓவரா ஃபோன் பார்த்துட்டோமோ? நம்ம எங்கே தூங்குறதுன்னு தெரியலையே. இவர் பாட்டுக்கு வரங்குறாரு. சொல்லிட்டாவது தூங்கிருக்கலாம்ல, எங்கே தூங்குறதுன்னு. இங்கே பெட்ஷீட் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. பெட்டில் கிடக்கிற பெட்ஷீட்டில் எடுக்கவே முடியல. இவர் அப்படி படுத்துருக்காரு. சரியான தூங்கு மூஞ்சியா இருப்பார் போல. இப்போ எனக்கு தூக்கம் வருது, என்ன பண்ணுறது? நீங்கள் எழுப்புனாலும் போய் வரும். ஐடியா கிடச்சிருச்சு. பேசாம அவர் பக்கத்துலேயே இப்போ படுத்துற வேண்டியதான். ஏம்மா, இந்த ஆள் கிட்டக்க இருந்து பார்க்க எம்பிட்டு அழகாக இருக்காரு. ஓவர அழகாக இருக்கவங்க ஓவரா சீன் போடுவாங்களாம். கரெக்டாக தான் இருக்கு இந்த ஆளுக்கு. சிடு மூஞ்சி. என்ன திட்டுறதுக்குலாம் அந்த மூஞ்சி ஒருத்தா இல்லையே. பால்வடி மூஞ்சி எவ்வளோ இருக்கு. என் அழகு புருஷா. இவன் இப்போ இங்கே வந்து படுத்தான். ஐயோ, ஃபஸ்ட் எந்திரிச்சிருவோம். கை வர மாட்டேங்குது. கையிலே படுத்துக்கிட்டாலே. உந்தன் ரசிகன் நானும் உனக்கேன் புரியவில்லை. எத்தனை பெண்களை கடந்து வந்தேன், எவளையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவளும் என்னை மயக்கவில்லை. சரி விடு செல்வா, நல்லா தூங்கட்டும். சரியான லூஸா இருப்பா போல. எழுப்பியிருக்கலாம். அப்புறம் நான் கூட பேய் நினச்சி பயந்துட்டேன். இல்லை, நான் உன்கிட்ட நிறையா சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்றதையும் சொல்லணும். ஆனால் அதை சொன்னால் நீ ஓவராக பண்ணுவோம். அதனால தான் நான் சொல்கிறது இல்லை. நீ ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும். அதுக்காக தான். சரி, இப்போ எதுக்கு இவளே தூங்கிட்டான். புலம்பி மட்டும் யாரும் கேட்க போது? பேசாமல் நம்மளும் தூங்கிடுவோம். குழந்தைத்தனத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? இந்த பொண்ணு அப்படியே குழந்தை தான். ஆனால் வாய் திறந்தால் தான் ஓடணும் போல இருக்கும். பெண்ணழகே உன் இமைகள் தான், பெண்ணழகே அது கவிதை தான்.
பெண் அழகே உன் காதலனா. தூங்குறத பாரு. நைட்டு அவ்வளோ சொன்னேன், சரி சீக்கிரமாக எந்திரி போனாது எந்திரிச்சிருக்காள பாரு. சரி தூங்கட்டும், நல்லா தூங்கி எந்திரிக்கட்டும். இல்லாட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour கடலை போடுவாள். அதனால் நல்லா தூங்கி எந்திரிக்கட்டும், வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிட்டு போமா. சரி சொல்லிடுவோம். அச்சுமா, ஏ அக்ஷரா எந்திரி. மாமா எனக்கு தூக்கமாக வருது மாமா. நான் கிளம்பிட்டேன். நான் தூங்குறேன். சரிடி தூங்கு. சரி. லூஸு. நம்ம போயிட்டு வருவான். சரி. லவ் யூ. லவ் யூ டூ லூஸு. இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கா விடிய காலத்துல? இவன் மூஞ்சி பார்த்தா லட்சுமி உள்ள வருமா? ஏ நித்யா, ஏ ஒன்னதாண்டி. என்னம்மா உங்களுக்கு இப்போ எதுக்கடி காலையிலேயே இப்படி உட்காந்துருக்க? அம்மா எனக்கு சித்தார்த் மாமா மேலே டவுட்டாகவே இருக்கு. என்னடி சொல்கிற? தம்பி என்ன பண்ணுச்சு? இல்லைம்மா, காலேஜில் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாவ. என்னடி சொல்கிற? ஆமாம்மா. ஏடி இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அத்தைக்கிட்ட சொன்னேன். சரி அத்தைகிட்ட சொல்லிட்டேல, சரி விடு, இப்போ எதுக்கு நீ இப்படி உட்காந்துருக்க? இல்லைம்மா, சித்தார்த் மாமா சென்னை போயிருக்காரு. ஏடி அதான் சொன்னாவல வேலை விஷயமா போகிறாவன்னு. சரிம்மா, ஒரு வேலை விஷயமா போகிறதாவே இருக்கட்டும். செல்வா மாமாவையும் நிலாவையும் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? ஏடி அவங்க சுற்றி பார்க்க போகிறாவ. புதுசாக கல்யாணம் பண்ணாவோ அங்கங்கே போதான் செய்வாங்க. அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? அம்மா, அதை அவங்க சொல்லியிருக்கணும். இவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே ஏதோ தப்பாக இருக்குது. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஜோடியாக கிளம்பவும் அவங்க 2 பேரும் ஜோடியாக கிளம்புனாங்கன்னா யார் 2 பேரும் யார் 2 பேரும்? எதே அதாண்டி ஜோடி ஜோடியாக போகிறா வண்டியே யார் போகிறது? அம்மா நீ எல்லாம் கடவுளே. அதாம்மா, செல்வா மாமாவும் நிலாவும் போனாங்க அப்படின்னா சித்தார்த் மாமா கூட நான் சொன்னேனே காலேஜில் கட்டி பிடிச்சாலே அவள் போயிருந்தானா? ஓ நீ அப்படி சொல்கிறியோ? அப்படியா கூட இருக்குமோடி? இருக்குமோ இல்லை, அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ அதுக்கு நீ என்ன செய்ய போகிற? நான் செய்கிறது 2வது இருக்கட்டும். இப்போ நீங்கள் தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது என்ன பண்ணணும்? ராகவ் மாமா வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் சித்தார்த் மாமா சென்னை தான் போயிருக்காங்களா அப்படின்னு கேளு. சரிடி, இரு கேட்டு வரேன். மா ஒரு நிமிஷம். என்னடி? இங்கே பாரு, அவர் சென்னைக்கு போனால், அதாவது வழக்கமாக சென்னைக்கு போனால் எந்த ஹோட்டலில் தங்குவார் அப்படின்னு சும்மா போட்டு வாங்க. சரிடி, போய் கேட்டு வரேன். மா சந்தேகம் வரக்கூடாது. சொல்லுங்கள் மேம். என்ன ராகவ் சார், எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு மேம். ஓகே சார். அப்புறம் பசங்களாம் எக்ஸாம் நல்லா எழுதிருக்காங்களா? இன்னும் பேப்பர் கரெக்ஷனே முடிஞ்சிருக்காது மேம், அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? நமக்கு பார்க்கணும் சார். ஓகே மேம். உங்களுக்கு என்ன சார்? என்னது எனக்கு என்ன? இல்லை, உங்கள் தம்பிங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் கரெக்டு தான். கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் மேம், கல்யாணம் தான். புது மாப்பிள்ளை ஆகிட்டீங்க என்ன சார்? ஏன் மேம் நீங்கள் வேற? தம்பி, ராகவ் தம்பி. அத்தை உள்ளே வாங்க. ஏன் ஃபோன் பேசிட்டு இருக்கியா? இல்லைத்தா, என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணுயா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க அத்தா. ஹலோ மேம், லைனில் இருக்கீங்களா? சார் சொல்லுங்க. மேம் ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடுவா. ஓகே சார். இப்போ சொல்லுங்க அத்தா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? இல்லையா, ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட. கேளுங்க அத்தா. சித்தார்த் தம்பி பெரிய வேலையெல்லாம் பார்க்குறாவளோ? ஆமாத்தா. சரியா. நேற்று கூட எங்கேயோ சென்னை போகிறதா சொன்னாவளே? ஆமாத்தா, அங்கே தான் இருக்கானா? ஓ அப்படியா, பெரிய வேலையோ? ஆமாத்தா, அவன் போன வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான். சரியா, சரி. வழக்கமாக அடிக்கடி சென்னைக்கு போகிற பழக்கம் உண்டோ? ஆமாத்தா, எப்போவாது போவான். எப்போவாதுண்ணா? இல்லை, அவன் ஒர்க் விஷயமா மட்டும் போவான். ஓ அப்படியா. அப்படின்னா அடிக்கடி தங்குறது ஒரே இடத்துல தானே தங்குவாங்க? ஆமாத்தா, அதெல்லாம் பெரிய ஹோட்டலில் தான் தங்குவான். அப்படியா? தண்ணீரம் சேர்ந்துக்கிறமாயா? இவங்க என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? அதுவும் அவனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? இவன் என்ன பண்ண முடியும்? அதுவும் நம்ம அத்தை தானே. அதெல்லாம் எப்பவும் போகிற ஹோட்டல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ அப்படியாயா? ஆமாம், எந்த ஹோட்டலு? அத்தை அதெல்லாம் அவன் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். ஓ, அவங்க ஃப்ரெண்டு ஹோட்டல் தானாயா? ஆமாத்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் அவனை நினச்சி கவலைப்பட வேண்டாம். யார் யார் போயிருக்காவா? கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் இவங்க துருவி துருவி என்னென்னமோ கேட்டுட்ருக்காவ. டே ராகவ், நைஸாக கலண்டுரு. அதுதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. எனக்கு என்னமோ இந்த நித்யா மேலே தான் டவுட்டாக இருக்குது. என்கிட்டயே வேலையை கட்டுறல. யாருக்கிட்ட? சில்வண்டு சிக்கும், சிறுத்தை சிக்குமா? அத்தை, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் கிளம்புறேன். சரி பார்ப்போம். ஆமாம், ஃபோன் வந்து சவுண்டு வருமே. அப்படி சவுண்டு வந்ததா எனக்கு கேட்கலையே. அப்புறம் எப்படி இவங்க
அவங்க எப்படி சொல்லிட்டு போறாவ? ஒருவேளை நித்யா சொன்ன மாதிரி இதுல ஏதாச்சும் இருக்குமோ, அதான் எதுவும் சொல்லாம நான் உண்டு போறாவளோ. சரி, இதை போய் அவட சொல்லுவோம். என்னம்மா ஏதாச்சும் சொன்னாவளா? ஆமாடி சொன்னாவ. அந்த தம்பி சென்னைக்கு தான் போயிருக்கான். சரி, எங்க தங்கியிருக்காவலாம்? அவங்க ஃப்ரெண்டோட ஹோட்டலா? ஓ அப்படியா, அது எந்த ஹோட்டல்னு கேட்டியா? ஏடி அது கேட்டுட்டு இருக்கும் போதுதான் ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாவ. கடவுளே, இந்த ஃபோன் இப்போதான் வரணுமா? ஏன் நித்யா, அதுலதான் எனக்கு சந்தேகமே வந்துக்க. என்னம்மா? இல்லடி, ஃபோன் வந்து சவுண்டு கேட்கும்ல, எனக்கு அப்படி கேட்கவே இல்லையே. ஆனா அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாவளே. என்ன சொல்ற, சவுண்டு கேட்கலையா? அப்ப கன்ஃபார்ம்டா ஏதோ உள்குத்து இருக்கு. அதனாலதான் ராகவ் மாமா உண்மையை சொல்லாம கிளம்பி போயிருக்காரு. சித்தார்த் மாமா, என்கிட்டேவா? நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்றத யார்கிட்ட போட்டால் உண்மை வருமோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். ராகவ் மாமா சொல்லலைன்னா எனக்கு தான் அத்தை இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்களே. இன்னைக்கு ஈவினிங்கே நான் உங்களை பார்க்குறேன். அம்மா, நான் சென்னை கிளம்பி போகிறேன். எதுக்குடி? சொல்கிறது மட்டும் கேளுமா. சரி சொல்லு. நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்னு உன்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, வர்றதுக்கு ஒரு 4 நாள் கிட்டையாவது ஆகும் அப்படின்னு சொல்லிடு. வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? சரிடி. ஆனால் எதுக்கு? ஏம்மா, நீ சொல்கிறது மட்டும் செய்யுமா. சரி, பார்த்துப்போ. சரிம்மா. ஹலோ. ஏன் என்னாச்சு சார்? இல்லை, அது அந்த சிபிஐ இங்கேயும் வந்துட்டானா. என்ன சொல்கிற? அவனுக்கு எப்படி நம்ம இருக்கிறது தெரியும்? தெரியல சார், அவன் இங்கே வந்துட்டானா. இப்படா லீக் ஆச்சு சார்? தெரியல சார். நீங்கள் சேஃபா? அவன் உங்களை நெருங்கிட்டானா? எவ்வளோ தூரம் நெருங்கினானா சார்? நீங்கள் யார் யார் வந்திருக்கா சார்? அவன் கட்டிக்க போகிறவளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் தான் நமக்கான வழியோடு வந்திருக்கானே. புரியல சார். புரியாததுனால தான் நீ இன்னும் அப்படி இருக்க. அவன் என்னை தேடி எப்படியும் கிளம்பியிருப்பான். அவன் வழக்கமாக எந்த ஹோட்டலில் தங்குவான்னு கேளு. கண்டிப்பாக அவளை அங்கே தான் விட்டுட்டு வந்திருப்பான். நீ எதுக்கும் அந்த ஹோட்டல் பக்கத்தில் நில்லு. சரிங்க சார். ஒருவேளை அவன் என்கிட்ட நெருங்கிட்டான் அப்படின்னா நீ அவளை நெருங்கு. சரிங்க சார். இப்போவே கிளம்பு. இங்கே பாரு, கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. அவளை கொல்லுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் கொன்று. சரிங்க சார். இதில் எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் மாட்டிடாத, ஜாக்கிரதையாரு. ஓகே சார்.